நம்மளோட பிளவுஸ் மாஸ்டர் கிளாஸ் கமிங் ஜூன் 10th ஸ்டார்ட் ஆகுது. இந்த கிளாஸ்ல 3 டாட் பிளவுஸ், பிரின்சஸ் கட்லயே வித் பெல்ட் வித்தவுட் பெல்ட் டிசைன் பண்றது, கட்டோரி பிளவுசஸ், மதுபாலா பிளவுசஸ், போட் நெக் பிளவுசஸ், ஸ்காலப் டிசைன் பிளவுசஸ் அண்ட் பேட்ச் ஒர்க் பிளவுசஸ், இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய நெட்டட் பிளவுஸ் டிசைன்ஸ் அண்ட் தின்னான ஷோல்டர் ஸ்ட்ராப் வர்ற மாதிரி டீப் நெக் கொடுத்து எப்படி பிளவுஸ் டிசைன் பண்றது, இன்னும் நிறைய டிசைன்ஸ் நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. கிளாஸஸ் லைவா உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 11 to 12:30 ஜூம் ஆப்ல லைவ் கிளாஸஸ் இருக்கும். கிளாஸஸ் முடிஞ்சதும் கிளாஸோட ரெக்கார்டிங்குமே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நம்மளோட பிளவுஸ் கிளாஸ்ல நீங்க அட்வான்ஸ் லெவல்ல பேட்டர்ன் மேக் பண்றது எப்படி அண்ட் டாட் மேனிப்புலேட் பண்ணி எப்படி ஒரு ப்ராப்பர் பிளவுஸ் டிசைன் பண்றதுங்கிறதுமே நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ கிளாஸ்ல ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீன்ல பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜினி ஸ்டிச்சிங். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, சிம்பிள் பிளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு, 33 inch பிளவுஸ் எப்படி கட் பண்ணுறது, 36 inch பிளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது 33 inch பிளவுஸ். இப்போ 33 inch பிளவுஸ் அப்படின்னு பார்த்தாலே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸுக்கும் டபுள் எக்ஸல் சைஸுக்கும் கேப்பில் தான் நம்மளோட 33 inch வர்றது. இதே இது டபுள் எக்ஸல்னு சொன்னீங்கன்னா 36 inch இருக்கும். இது வந்து 33 inch பிளவுஸ் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே, அளவு பிளவுஸ் எடுத்துருக்கிறேன். இந்த அளவு பிளவுஸ் வச்சு நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிட்டு நம்ம பிளவுஸை கட் பண்றது இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க பிளவுஸ்ல மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் இடுப்பு சுற்றளவு எவ்வளவு இருக்கு ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணிக்கோங்க. இடுப்பு சுற்றளவு இப்போ இந்த பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 33 inch நமக்கு இடுப்பு சுற்றளவு இருக்கு. ஓகே, என்னோட சேனலை ரெகுலரா வாட்ச் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ற எல்லா விசிட்டர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி புது வியூவர்ஸா இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பாக்ஸ் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க தொடர்ந்து கண்டினியூஸா வாட்ச் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பிளவுஸோட ஹைட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஹைட் பாத்தீங்கன்னா எப்பவுமே மார்க் பண்ணும்போது ஷோல்டர் பகுதியில இருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் நம்ம எவ்வளவு இருக்கு, எவ்வளவு இன்ச் இருக்கு, அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா எவ்வளவு நம்ம இன்ச் நம்மளோட சீவிங் பர்பஸ்க்காக எவ்வளவு எக்ஸ்ட்ரா இன்ச் ஆட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஹைட் கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா 14, இப்போ இந்த பிளவுஸ்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 inches நமக்கு ஹைட் இருக்கு. ஓகே, தென் நம்ம எவ்வளவு எடுக்க போறோம் அப்படின்னா, நம்ம பிளவுஸோட ஹைட் பார்த்தோம். இனி வந்து பார்க்க போறது விட்த். இந்த பிளவுஸோட விட்த் எப்படி நம்ம மார்க் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த பிளவுஸ விட்த் மார்க் பண்றதுக்கு நிறைய வேஸ் இருக்கு. இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்ட் பண்ணிட்டு நம்மளோட ஆம்கோல் பகுதியில இருந்து சென்டர் ஆஃப் த நெக்கோட சென்டர் வரைக்கும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு மார்க் பண்ணிட்டு அதுக்கு கூட நம்ம சீவிங் பர்பஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அந்த மாதிரியும் கால்குலேட் பண்ணலாம். இப்ப பாருங்க, இந்த ஆம்கோல் பகுதியில இருந்து கரெக்டா நம்மளோட நெக் பகுதி வரைக்கும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம். இப்ப அப்படி பார்த்தா ஓகே, அகைன் இன்னொருக்கா நான் காமிக்கிறேன். ஹைட்டு இந்த மாதிரி ரெண்டா மடக்கி வச்சு நீங்க ஹைட் செக் பண்ணிக்கலாம். ஹைட் செக் பண்ணியாச்சுன்னா 14 தான் ஹைட் இருக்கு. தென் விட்த் பார்க்க போறோம். இந்த ஆம்கோல் பகுதியில இருந்து சென்டர் ஆஃப் த நெக்குக்கு பாக்குறோம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10.5 inches நமக்கு பிளவுஸோட வீதி இருக்கு. இந்த 10.5 inchesக்கு கூட எக்ஸ்ட்ரா 1 inch ஆட் பண்ணி நம்மளோட பிளவுஸ்ல சீவிங் பர்பஸ்க்கும் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். 10.5 inches வீதி இருக்கு. இந்த மெத்தட்ல இப்படியும் வீதி கால்குலேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொன்னு, துணியை ரெண்டா ஓபன் பண்ணி வச்சுட்டோம் இந்த மாதிரியும் வீதி கால்குலேட் பண்ணலாம். எவ்வளவு வருது உங்களுக்கு, எப்படி நீங்க ஹாஃப் பார்த்து 10.5 inches வருது வீதி அப்படின்னா அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா 1 inch ஆட் பண்ணி 11.5 inches விட்த் நான் மார்க் பண்றேன்.
ஓகே, இனி இந்த பிளவுஸ்ல நம்ம பிளவுஸ் பீட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த பிளவுஸ் பீட்ல எப்படி கட்டிங் பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ இந்த துணியை நீங்க இந்த பிளவுஸ் வந்து நான் பஃப் ஸ்லீவ் யூஸ் பண்ண போறேன். சிம்பிள் ஃபுல் வாயில் பிளவுஸ் தான், பஃப் ஸ்லீவ் யூஸ் பண்ண போறேன். ஸோ அதனால 1.25 மீட்டர் நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த துணியை இந்த மாதிரி நீல வாக்குல நீங்க ரெண்டா மடக்கிக்கோங்க. ரெண்டா மடக்குனதுக்கு அப்புறமா பக்கவாட்டுல நீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டா மடக்கிக்கோங்க. மடக்குனதுக்கு அப்புறமா அகைன் டாப் டு பாட்டம் இன்னொருக்கா ரெண்டா ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுதான் நீங்க பிளவுஸ்க்கு கட் பண்றதுக்கு முன்னாடி மடக்கி போட வேண்டிய மெத்தட். நீல வாக்குல ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்கக்கூடிய துணியை ஃபுல்லா நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு பக்கவாட்டுல ரெண்டா மடிச்சுக்கோங்க. பக்கவாட்டுல ரெண்டா மடிச்சிட்டு அகைன் டாப் டு பாட்டம் ரெண்டா ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க நிக்கக்கூடிய பக்கம் பாத்தீங்கன்னா உங்க சைட்ல அந்த ரெண்டு ஃபோல்டிங் இருக்கிற மாதிரியும் உங்களோட கையோட மேல் பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டோட்டலா மொத்தமா சேர்த்து ஃபோல்டிங்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப வீதி மார்க் பண்ணிட்டேன். 11.5 இன்ச்சஸ் வீதி மார்க் பண்ணிருக்கிறேன். ஹைட் எவ்வளவு மார்க் பண்றேன் அப்படின்னா 16 இன்ச்சஸ் ஹைட். நமக்கு ஒரிஜினலா நம்ம பிளவுஸோட ஹைட் 14, அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சஸ் சீவிங் பர்பஸ்க்காக ஆட் பண்ணிட்டு 16 இன்ச்சஸ் ஹைட்டும் 11.5 இன்ச்சஸ் வித்தும் இருக்கிற மாதிரி நம்ம பிளவுஸ்க்கு ஃபர்ஸ்ட் பேசிக் மெஷர்மெண்ட்ஸ் நம்ம மார்க் பண்ணிருக்கிறோம். இத ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஹைட்டும் வித்தும் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல ஃபுல் பார்டர் கொடுத்த மாதிரி ஃபுல்லா நீங்க மெஷர் பண்ணி மார்க் பண்ணிட்டா போதும் ஃபர்ஸ்ட். ஓகே, இனி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஃபர்ஸ்ட் ஹைட்டும் விட்டும் மார்க் பண்ணியாச்சு. மீதி இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ் பார்க்க போறோம். அப்புறம் ஷோல்டர் இப்ப நான் ஃபர்ஸ்ட் பார்க்கிறேன். ஷோல்டர் இப்ப எனக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு 2.25 இன்ச் இருக்கு. அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். தென் ஆம்கோல் பாத்தீங்கன்னா எனக்கு இங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னா 5.5 இன்ச்சஸ் ஆம்கோல் சைஸ் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் பிளவுஸோட நெக்கோட வீதி 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து 33 இன்ச் பிளவுஸ் உள்ளவங்களுக்கு 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா ஷோல்டர் எவ்வளவு மார்க் பண்ணிருக்கேன் அப்படின்னா 3.25 இன்ச் மார்க் பண்ணிருக்கிறேன். இப்போ ஆம்கோல் பாத்தீங்கன்னா எனக்கு நம்மளோட பிளவுஸ்ல 5.5 இருந்துச்சு. 5.5 இன்ச்சஸ் ஆம்கோல் சைஸ் இருந்துச்சு. அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் நான் ஆட் பண்ணிருக்கிறேன். 1/4 இன்ச் ஆட் பண்ணிட்டு 5.25 இன்ச் ஹைட்ல ஆம்கோல் மார்க் பண்ணிருக்கிறேன். உள்பக்கமா 1.5 இன்ச்சஸ் ஆம்கோல் வளைவு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஆம்கோல் வளைவு மார்க் பண்ணியாச்சு. தென் என்ன பண்ண போறோம்னா இடுப்பு பகுதியில கீழ்பக்கம் இடுப்பு பகுதி சரிவு, இடுப்பு பக்க சரிவு 1 இன்ச் உள்பக்கமா மார்க் பண்ணிட்டு அதை அப்படியே நம்ம லைன் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த நெக்கோட வீதி ஏன் 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணேன் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அது வந்து மெஷர் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 2.5 இன்ச்சஸ் நீங்க நார்மலா 33 சைஸ், 30 சைஸ், 28 இந்த மாதிரிப்பட்ட இடுப்பு பகுதி சைஸ் உள்ளவங்களுக்கெல்லாம் 2.5 இன்ச்சஸ் எடுக்கலாம். 36 உள்ளவங்க அப்படின்னா ஒரு 2.25 எடுத்துக்கோங்க. 33 இன்ச் வரைக்கும் 2.5 போதும். இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் மார்க் பண்றோம். ஓகே, ஃப்ரண்ட் நெக் இப்போ எவ்வளவு எடுத்திருக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு 6.5 இன்ச்சஸ் நெக் எடுத்திருக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் 6.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் தனித்தனியா மார்க் பண்ணிக்கலாம். நம்மளோட அளவு பிளவுஸ்ல ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச்சஸ் இருந்துச்சு. அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி 6.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிருக்கேன். இப்போ அதே மாதிரி பேக் சைட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து இதுல வந்து நான் என்ன எடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக் சைட் வந்து 8 இன்ச்சஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கு கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி 8.5 இன்ச்சஸ்ல பேக் சைட் நெக் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரண்ட் நெக் வந்து ரவுண்ட் நெக்கும் பேக் சைட் நெக் நான் பா நெக்கும் யூஸ் பண்றேன். தனித்தனியா கட் பண்ணிக்கோங்க. நெக் மட்டும் கட் பண்றப்ப எப்பவுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் தனித்தனி பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் ஷோல்டர் சரிவு ஒரு 1/4 இன்ச் இடைவெளியில அதை ஷோல்டர் சரிவு மார்க் பண்ணி
கட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி மொத்தமா சேர்த்து ஆம்கோல் பகுதியை டோட்டலா சேர்த்து கட் பண்ணிக்கலாம். இடுப்பு பகுதி கட் பண்ணி பாட்டம் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, பேக் சைடுக்கு நம்ம பார் நெக் மார்க் பண்ணியிருக்கிறோம். பார் நெக் மார்க் பண்ணிட்டு அந்த பீஸை தனியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இனி நம்ம பட்டி பீஸ் எப்படி மார்க் பண்றதுன்னு பார்க்க போறோம். பட்டி பீஸ்ல ஃபர்ஸ்ட் அந்த ஹூக் பகுதியில எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா 2.25 இன்ச் இருக்கு பட்டி பீஸ்ல. இந்த 2.25 கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி 3.25 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 2.25 இன்ச் இருக்கு. இது வந்து அந்த ஹூக் பகுதியில எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். பட்டி பீஸ்ல அந்த வி பகுதி அல்லது அந்த ஹூக் பிளேஸ் இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு 2.25 இருந்து ஸோ அப்போ 3.25 எடுத்துருக்கிறோம். அதுக்கு ஆப்போசிட் சைட் பார்த்தீங்கன்னா 2.25 இருக்கு. அப்போ அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு எட்ஜும் நமக்கு கிடைச்சாச்சு. இனி சென்டர்ல ஒரு மார்க்கிங் வரும். அந்த மார்க்கிங் நீங்க எப்பவுமே நம்மளோட அளவு பிளவுஸ்ல ஷோல்டரோட சென்டர்ல இருந்து அந்த டாட் பிடிச்சிருக்கிறது எவ்வளவு பிளேஸ்ல அந்த பட்டி பிளேஸ்ல எவ்வளவு ஹைட்ல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு கூடயும் சீவிங் பர்பஸ் ஆட் பண்ணி சீவிங்காக ஆட் பண்ணி அதையும் மார்க் பண்ணிக்கலாம். அதை மார்க் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த பட்டி பீஸ் நீங்க ஜாயின் பண்ணி விடணும். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். அங்கே ஒரு 12 to 12.5 அந்த கேப்பில் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் போல் ஆட் பண்ணி 13 இன்ச்சஸில் நான் ஹைட் மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு குழிவாக கொண்டு வந்து பட்டி பீஸ் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, பட்டி பீஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பட்டி பீஸை நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணுறது எப்போவுமே நீங்கள் ஃப்ரண்ட் போர்ஷனில் அதாவது ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய 2 பீசஸ்ல மட்டும் கட் பண்ணிக்கோங்க. பேக் சைட் பார்ட்டும் சேர்த்து வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து பிளவுஸே வேஸ்ட் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ அதனால இந்த ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. 2 பீசஸையும் தனித்தனியா செப்பரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஓரளவுக்கு பாடி போர்ஷன் கட்டிங் முடிச்சாச்சு. இனி இந்த கைக்குழி பகுதியிலையும் மேலே இருக்கக்கூடிய 2 பகுதி மட்டும் கட் பண்ணி குழிவா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோல் பகுதியில் நம்மளோட பிளவுஸ் நம்ம வியர் பண்ணுறப்ப முன்பகுதி வந்து ஆம்கோல் பகுதியும் இந்த பாடி போர்ஷனும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய பிளேசஸ்ல வந்து சுருக்கு வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த குழிவா நம்ம 1/4 இன்ச் இடைவெளியில உள்பக்கமா குழிவா நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது. ஓகே, இனி நம்ம ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த பட்டி பீசஸ் நமக்கு ஒரு பீஸ் கிடைச்சிருக்கும். எக்ஸ்ட்ரா நமக்கு மீதி வரக்கூடிய துணியிலேருந்து என்ன ஒரு பட்டி பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்லீவ்ல இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது வந்து பஃப் ஸ்லீவ் ரெடி பண்ண போறேன். பஃப் கை பஃப் மாடல் நான் இதில் யூஸ் பண்ண போறேன். ஸோ அதனால ஹைட்டும் வித்தும் அந்த பஃப்க்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கிறேன். 2 துணியை உங்களுக்கு மீதி இருக்கக்கூடிய துணியை 2 மடக்கி போட்டுக்கோங்க. 2 மடக்குனதுக்கு அப்புறமா வீதி எவ்வளவு எடுத்திருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சஸ் வீதி எடுத்திருக்கிறேன். நார்மலா 8 or 9 எடுத்தா போதும்.
இது வந்து பஃப் ஸ்லீவா இருக்கிறதுனால 14 எடுத்திருக்கிறேன். தென் ஹைட் பாத்தீங்கன்னா இந்த பஃப் ஸ்லீவுக்கு ஹைட் பாத்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ்ல ஹைட்டு மார்க் பண்ணியிருக்கிறேன். நார்மலா நீங்க 33 இன்ச் இடுப்பு பகுதி உள்ளவங்க பஃப் ஸ்லீவ் வேண்டாம், எனக்கு நார்மல் ஸ்லீவ் போதும் அப்படின்னா ஹைட் இந்த ஹைட் எடுத்துக்கோங்க. விட்த் எடுக்கிறப்ப 9 இன்ச்சஸ் விட்த் எடுத்துக்கோங்க போதும். ஓகே, இதுக்கு ஆப்போசிட் சைடு ஒரு 3 இன்ச்சஸ்ல மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ஆப்போசிட் சைடு இதையும் ஜாயின் பண்ணிட்டு கரெக்டா அந்த சென்டர் மாதிரி கொண்டு வாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஓரத்துல இருந்து ஒரு 8 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் வந்து பஃப் ஸ்லீவுக்கு சுருக்கு வைக்கணும். ஸோ அதனால ஓரளவுக்கு அந்த போர்ஷன் வரைக்கும் கொஞ்சம் மேல் பகுதியா கொண்டு வந்துட்டு அதுக்கு கீழே அப்படி குழிவா கொண்டு வந்து நம்ம டிரா பண்ணிக்கலாம். இது வந்து பஃப் வைக்கிறதுக்காக ஓரளவு ஃபர்ஸ்ட் நான் ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்து கட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, பஃப் ஸ்லீவுக்கு ஸ்லீவ் ரெடி பண்ணியாச்சு. இந்த பட்டி பீஸும் 2 பீசஸ் கட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கிறதுல 1.5 இன்ச் வீதியில கிராஸ் பீஸ், இது வந்து ரவுண்டு நெக்குக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். பா நெக்குக்கு ஓபன் பீஸ் ஸ்ட்ரைட்டா மீதி இருக்கக்கூடிய துணியை வச்சே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பா நெக்குக்கு நெக் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, கிராஸ் பீஸ் எதுக்காக அப்படின்னா ரவுண்ட் நெக்கா இருந்துச்சுன்னா கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணா பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். உங்களுக்கு பா நெக்கா இருந்துச்சுன்னா கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணா நெக் வந்து கரெக்டா பெர்ஃபெக்ட்டா கிடைக்காது. ஸோ அதனாலதான் நம்ம வந்து பா நெக்கா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன துண்டு பீஸ், நம்மளோட நெக் எவ்வளவு ஹைட்ல இருக்கோ அந்த ஹைட்டை விட எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் ஹைட்டும் விட்டும் இருக்கிற மாதிரி எடுத்துட்டு அந்த பீஸை நம்ம யூஸ் பண்ணி பா நெக்கை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் நெக்கா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிராஸ் பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. தென் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.5 இன்ச் வீதியில இன்னும் 2 நேர் பீஸ் ஓபன் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஓபன் பகுதி, அந்த ஹூக்கும் ஐ ஹூக்கும் வி போர்ஷனும் ரெடி பண்றதுக்காக 2.5 இன்ச்சஸ் வீதியில 2 பீஸ் நீங்க கட் பண்ணிக்கோங்க. இது இவ்வளவு நம்மளோட பிளவுஸ் கட்டிங்க்கு தேவையான கட்டட் பீசஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விசிட்டர்ஸ் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பாக்ஸ் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரிப்பட்ட வீடியோஸ் நிறைய இருக்கு. என்னோட சேனலை எப்படி பிளவுஸ் ஸ்டிச் பண்றது அப்படிங்கிற வீடியோவும் இருக்கு, பார்த்து யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.